வணக்கம் நண்பா. நாங்கள் அறுத்த பூ தான் சரிஞ்சிருச்சு. பூ விலை சரியலை, பரவாயில்லாத ரேட்டுக்கு போச்சு. 90 ரூபாய்க்கு 2 சாக்கு அறுத்து பூ விற்றுட்டு அடுத்து வர வழியில் ஒரு பாட்டியம்மாவை பார்த்தேன். வயசான காலத்தில் மாடையும் பற்றிக்கிட்டு கம்மா வேலைக்கும் போனாங்க. காட்டு வழி போகிற பாட்டி கவலைப்படாதீங்க, கம்மா வேலை இருக்குது, அது உங்கள் கை கொடுக்கும் கடைசி காலத்தில். கிராமப்புறங்களில் வயதானவங்களை காப்பாற்றுறதே அந்த கம்மா சம்பளம் தான். 100 நாள் வேலையை தான் காப்பாற்றுது. அப்படியே அம்மாவனத்தில் 20 இட்லி வாங்கியிருந்தேன். சாம்பார் சட்னி வாங்கலை, வீட்டிலையே சட்னி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் அம்மாவனத்தில் வாங்கின இட்லியை என் தங்கச்சிக்கு கொடுத்தாச்சு. தங்கச்சி கஞ்சி, எனக்கு கஞ்சி, எங்கள் அம்மா கஞ்சி, எங்கள் அப்பா கஞ்சி. உண்மையிலே சொல்கிறேன் நண்பா, இட்லி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வேலை பார்க்குற ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க பொண்ணுக்குமே அந்த இட்லியை தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க, 2 இட்லி. அது மாதிரி சங்கரன்கோயில் அம்மாவனத்தில் காலையில் இட்லியும் சரி வெண்பொங்கலும் சரி ரெண்டுமே அருமையாக இருக்கும் நண்பா. இந்த மாதிரி அம்மாவனத்துலேயும் டேஸ்ட்டாக வைக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அம்மா உணவு, டேஸ்ட்டான உணவு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாவட்டம்னு. சரி, நம்ம மட்டும் சாப்பிட்டா போதான்னு மாட்டுக்கு தீவனம் வைக்க ஆரம்பிச்சாச்சு, தண்ணி கட்ட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட போறியா? 2 பேரும் சாப்பிட மாதிரி இருக்கீங்க, அதையும் தவிடையும் திங்கி. ஐயோ, அந்த அளவுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்குது. என்னருமையாக தவிடலாம் திங்கி மாடு. என் தங்கச்சியால் நடக்க முடியாது, மூளை வளர்ச்சியிலன்னு மற்றவங்க சொல்ல மாட்டாங்க, டாக்டரை தவிர. மற்றவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிருவா, ஆனால் அவளையும் நான் ஒரு நாள் தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவள் எப்படின்னு. ஆனால் என் மேலே பாசக்காரி. ஒரு நாள் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, 2 நாளாக படுத்த படுக்கையாக கிடந்தேன். போரை தூக்கிட்டு வந்து மூடி விட்டா. பிறகு எங்கள் அம்மா கிட்டே போய் வெண்ணி வை அப்படின்னு அண்ணனுக்கு அப்போ அப்படின்னா. இந்த மாதிரி பாசக்கார உறவுகள் எனக்கு பலர் இருக்காங்க. உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா நம்ம மாட்டுக்கு வாங்கிட்டு வந்த தவிடு சீக்கிரம் காலியாக போதேன்னு பார்த்தேன். கடைசி நம்ம காவக்காரன் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காப்புல ஜாலியாக. கரும்பு 1, பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ. கம்மியா? கரும்பு நல்லாக்கா? கரும்பு உனக்கு பிடிக்குமா? என் தங்கச்சிக்கு இந்த வருஷம் கரும்பு வாங்கி கொடுக்க முடியலன்னு கவலையில் இருந்தேன். அரசாங்கம் வாங்கி கொடுத்துச்சு, நன்றி. அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நண்பா. கவலை கஷ்டங்கள் மாறட்டும். கம்மியா? இந்தா அண்ணன் உனக்கு கரும்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். சர்க்கரை இருக்குது, பச்சரிசி இருக்குது. அம்மாவை பொங்கல் வைக்க சொல்லு, சரியா? நாளைக்கு பொங்கல். எங்கள் ஊரில் பொங்கலுக்கு வழங்கப்பட்டது நண்பா ரேஷன் கடையில். உங்கள் ஊரில் என்னெல்லாம் கொடுத்தாங்க? கமெண்ட் பண்ணுங்கள். கிராம வாழ்க்கை பிடிச்சவங்க மறக்க வேண்டியதுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி பாஸ்.